அனைவருக்கும் வணக்கம். இன்று செப்டம்பர் 13, 2024. இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் இன்றைக்கி தேவையான ஸ்விங் ட்ரேடிங் என்ட்ரிஸை பற்றி பார்க்க போகிறோம். அதுவும் ஃப்ரீயாக. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப், ப்ரீமியம் குரூப் அந்த மாதிரி நிறைய பேர் நம்பி ஏமாந்து போகிறீங்க இல்லையா? ஸோ நம்மகிட்டையும் ப்ரைம் குரூப் இருக்குது, பட் லோவஸ்ட் காஸ்ட் தான். பட் அதே நேரத்தில் யூடியூப்பில் இந்த மாதிரியான சர்வீஸும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ பிகினர்ஸ் அஃபோர்ட் பண்ண முடியாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா இந்த வீடியோஸை பார்த்து பயனடைஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் இன்றைக்கி ப்ரீமியர் பாலி, ஆட்சிட் பிளே அண்ட் இண்டோராமா, இண்டோ அமென்ஸ் இந்த பங்குகளில் இருக்கிற என்ட்ரிஸை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தினந்தோறும் இந்த மாதிரி 1 இல்லை 2 வீடியோக்கள் நாங்கள் ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது போன்ற வீடியோஸ்க்கு நீங்கள் ஆதரவு கொடுத்தால் மட்டுமே அது தொடரப்படும் இல்லையா? ஸோ அதனால் உங்களுடைய ஆதரவுகளை கமெண்ட்ஸ் மூலமாக தெரிவிங்க. வாங்க, ஃபஸ்ட்டு ப்ரீமியர் பாலி. இந்த பங்கு பார்த்தீங்கன்னா நேற்று 20% வரைக்கும் உயர்ந்திருக்கு. $265.74 இருக்குது. ஸோ இந்த பங்குடைய பேட்டர்னை வச்சு பார்க்கும்போது இது ஒரு பீனட் பேட்டர்னில் இருக்குது. ஸோ இது பீனட் அப்படின்னு சொல்லலாம், சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கலும் அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது வீக்லி சார்ட். ஸோ இதோடைய ப்ரைஸ் ட்ராவல் எப்படி இருந்திருக்குன்றதை பார்ப்போம் பாஸ்டில். ஸோ இந்த பங்கு 2021 மார்ச் அப்போது லிஸ்டிங்கில் வருது. அப்போது மார்க்கெட் ப்ரைஸ் $40 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா $40 இருந்து $95, அதாவது டபுள் த ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது இந்த பங்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கன்சல்டேஷன், கிட்டத்தட்ட வருஷ கணக்கில் அந்த கன்சல்டேஷன் நீடிக்குது. 2.5 வருஷம், ஓகேங்களா? ஸோ 2.5 வருஷம் கன்சல்டேஷனுக்கு அப்புறம் பங்கு கொடுத்த டெலிவரி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட மறுபடியும் ஒரு 110% ரிட்டர்ன்ஸ் சாலிடாக கொடுத்துருக்கு இந்த பங்கு, ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த 2024 இந்த பங்கு கிரியேட் பண்ண ஹை கரெக்டாக பார்த்தோம்னா 257 இருக்கா? ஸோ 257 இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருந்து இந்த பேட்டர்னுடைய காலம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 210 நாட்கள், ஏறக்குறைய ஒரு 7 மாதம் இந்த ஒரு ப்ரைஸில் கன்சாலிடேட்டடாக ட்ராவல் ஆகிட்டு இருந்திருக்கு இந்த பங்கு, இல்லைங்களா? ஸோ நேற்று என்ன ஆகியிருக்குன்னா இந்த பிரேக்கர் அப்படிங்கிறது நடந்திருக்கு. பேட்டர்ன் ரெக்கார்ட் உடச்சிட்டு கிட்டத்தட்ட 1.29 மில்லியன் ஷேர்ஸ் ட்ரேட் ஆகிருக்கு. அதில் மெஜாரிட்டி என்ன 99%, 100% பங்கு அப்பர் சர்க்யூட்டில் க்ளோஸ் ஆகி அப்படி ஸ்டக் ஆகி நின்றுருக்கு. 1 ஹவர் சார்ட்டில் பார்த்தோம்னா பாருங்களேன், ஃபுல் ஸ்ட்ரென்த்தோடைய பையர்ஸ் ஹோல்டு பண்ணி வச்சுருந்துருக்காங்க. ஸோ பையர்ஸ் ஆக்டிவாக இருக்காங்க. இந்த நேரத்தில் நம்ம பை பண்ணிக்கலாம். உங்களுடைய ஸ்டாப் லாஸ் லெவல் அப்படின்னு பார்க்கும்போது $240 ஸ்டாப் லாஸாக இருக்கும். என்ட்ரி 265. ஸோ இந்த ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு ஓகேவான்னு பார்த்துட்டு நீங்கள் தாராளமாக என்ட்ரி எடுக்கலாம், சரிங்களா? ஸோ இதில் என்ட்ரி எடுத்தோம்னா உங்களுடைய டார்கெட் மேஜராக ட்ரெண்ட் ரிவர்ஸில் டார்கெட் வச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு இங்கே நம்ம டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இல்லைங்களா? ஒரு 46%, 45% நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறோம். பட் இது உடனடியாக ரீச் ஆகுதோ இல்லை லேட்டாக ரீச் ஆகுதோ இது நமக்கு தெரியாது. எப்போ வேணால் ரீச் ஆகலாம், ஓகேங்களா? மேபி 1 மந்த் 2 மந்த் இங்கே இருக்கா, இது இன்றைக்கி கீழே ஆகலாம். டக்குன்னு 10% கீழே இறங்கி 250 சப்போர்ட் எடுத்து கொஞ்சம் மேலே போய் மறுபடியும் கீழே மறுபடியும் மேலே போய் மறுபடியும் கீழே மறுபடியும் இது வரைக்கும் போயிட்டு சர்ன்னு இறங்கிட்டு கூட இப்படி போகலாம். ஸோ எதுவுமே நம்ம மார்க்கெட்டில் தீர்மானமாக சொல்ல முடியாது, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அப்பப்போ ரிவர்ஸில் வரும்போது நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக இதில் ஏர்ன் பண்ணலாம். ஸோ 44% அப்படிங்கிறது மிகப்பெரிய ரிட்டர்ன்ஸ். பொசிஷனல் அண்ட் ஸ்விங்கில் இது அதிக வாய்ப்பு இருக்குது இந்த பங்கில், சரிங்களா? ஸோ இன்னும் லாங் டேர்முக்கு இந்த பங்கை ஹோல்டு பண்ணலாம்னு நினைக்கிறவங்க ப்ரைஸ் ஆக்ஷனை தவிர்த்து ஃபிபோனாசி அண்ட் ஃபினான்சியல்ஸை பார்த்துட்டு நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். அடுத்தது ஆர்ச்சிட் பிளை டெக்கார். கடந்த 2 நாட்களில் 40%க்கும் மேலான ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்கு இந்த பங்கு. இங்கே பாருங்களேன், 46% கொடுத்துருக்கு, ஓகேங்களா? தோராயமாக. ஸோ இந்த பங்கு அப்படிங்கிறது சேனல் பேட்டர்னில் பிரேக்கர் கொடுத்துருக்கு. அது எக்ஸ்போனன்ஷியல் சேனலாகவும் இருக்குது, ஓகேவா? எக்ஸ்போனன்ஷியல் சேனல்லாம் ஒன்றும் கிடையாது. இங்கே அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சின்னதாகவும் போக போகவும் அதோட மவுத் பெருசாகிட்டே போகும். உதாரணத்துக்கு இதுக்கு நம்ம டிஃப்ரென்ஸ் வச்சிட்டோம் அப்படின்னா $17 டிஃப்ரென்ஸா
இதே நம்ம சென்டர் பாயிண்டில் போயிட்டு அதே டிஃப்ரென்ஸு கணக்கெடுத்து பார்ப்போம். 25 ரூபா டிஃப்ரென்ஸ். இப்போது இந்த பிரேக் அவுட் ஆன ஸ்டேஜில் நம்ம பார்ப்போம். பாருங்கள் 30 ரூபா டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்திங்களா, இதுதான் வந்து எக்ஸ்போனன்ஷியல் சேனல் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்போனன்ஷியல் ட்ரையாங்கிள் சொல்லலாம், பட் அது இன்னும் கொஞ்சம் பேட்டர்னலாக இருந்திருக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், டார்கெட்டு வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டை அச்சீவ் பண்ணிடுச்சு இந்த பங்கு. ஸோ இதில் அடுத்த என்ட்ரி இருக்கான்னு கேட்டோம்னா இப்போதைக்கு கிடையாது, பட் ரிவர்சல்ஸ் ரீடெஸ்டிங் நடக்கும், அதில் நம்ம எடுக்கலாம். உதாரணத்துக்கு இது நல்லா உயர்ந்துருச்சு இல்லைங்களா, பங்கு என்ன பண்ணும் அப்படின்னா இங்கே மேலே இருந்துட்டு இன்னும் கொஞ்சம் மேலே போகும். இன்றைக்கி மேலே போயிட்டு அங்கேருந்து கீழே வரும். நல்லா பார்த்துக்கோங்க, இங்கே போயிட்டு கீழே வந்து மேலே போகும். ஸோ நம்ம பண்ண போகிற என்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணணும். இந்த மாதிரி என்ட்ரிஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட்டான வெளியே வந்துடணும். பட் இந்த மாதிரி என்ட்ரிஸ் வந்து உடனே நமக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்கும். ஒரு 25% ரிட்டர்ன்ஸ் இந்த மாதிரி நம்ம எடுக்கலாம். பட் அதுக்கு நீங்கள் சரியாக வெயிட் பண்ணணும். ஒரு ஹிண்ட் மாதிரி நான் கொடுத்துருக்கேன். அப்போ நண்பர்களே, நிறைய பேர் வந்து ப்ரைம் குரூப்புக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்க, என்ன ப்ரைஸ் இந்த மாதிரி கேட்குறீங்க. 500 rupees per month. அதில் கொடுத்த ஒரு கால் தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். கிட்டெக்ஸ் கவர்மெண்ட்ஸில் வந்து நான் என்ட்ரி வந்து சொல்லியிருந்தேன். 402 ரூபாவில் என்ட்ரின்னு சொல்லியிருந்தேன். பட் எனக்கு ஓப்பன் ஆகும்போதே 405 ரூபாவில் ஓப்பன் ஆச்சு. சரிங்களா. ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நான் பை பண்ணி ஹோல்டு பண்ண சொல்லியிருந்தேன். நிறைய பேர் வந்து வாங்கியிருக்காங்க. இப்போ அதோடைய விலை வந்து கிட்டத்தட்ட எத்தனை ரூபா, 500 ரூபா வரைக்கும் போயிட்டு மறுபடியும் கீழே இருக்குது. ஸோ நண்பர்களே, இங்கே கீழே விழுகும்போது நான் வந்து எக்ஸிட் சொல்லலை. காரணம், இதோடைய டார்கெட் நான் 700 ரூபா வச்சுருக்கேன். ஸோ இப்போவும் பிரச்சனை இல்லை. மெம்பர்ஸ் எக்ஸிட் ஆகியிருந்தாங்கன்னா 25% எக்ஸிட் ஆயிடுவாங்க. அவங்க ஹோல்டு பண்ணாங்கன்னா இன்னும் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரியான ஹெவியான ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு வேணும்னா நம்மளுடைய ப்ரைம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம்டு கால்ஸ் வரும். நம்ம கோர்ஸும் வந்து டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். கூடிய சீக்கிரம் அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். அடுத்தது இண்டோமென்ஸ். நண்பர்களே, இண்டோமென்ஸ் வந்து நான் தற்செயலாக எடுத்த ஒரு நல்ல பங்கு அப்படின்னு சொல்லலாம். இண்டோமென்ஸை நான் எப்படி சொல்கிறேன்னா, நான் என்ட்ரி எடுக்கும்போது நான் நினச்சிக்க பார்க்கல ஒரு 3 daysல ஒரு 20% ரிட்டர்ன்ஸ் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நான் யோசிச்சே பார்க்கல. பட் பங்கு எனக்கு கொடுத்துச்சு. ஆமாம், எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ட்ரி ஆனது 198 ரூபாயில் என்ட்ரி ஆனேன். ஓகேங்களா, 1 செகண்ட். 198 என்ட்ரி ஆகி 240 நான் வந்து வந்துட்டேன். இங்கே பாருங்களேன், 25 வரைக்கும் மேலே போச்சு. பட் என்னால் அங்கே ப்ராஃபிட் புக் பண்ண முடியல. நான் சுதாரிச்சுக்கிட்டதை பார்த்தீங்கன்னா 240 ரூபா தான் சுதாரிச்சுக்கிட்டேன். ஸோ 240 ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டேன். ஓகேங்களா. ஸோ பங்கு இப்போது மேலே வருமானு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இருக்குங்க. பட் அது 100% ஷோராக வந்து நம்ம சொல்ல முடியாது இல்லையா. அதனால தான் நான் இதை வந்து மறுபடியும் என்ட்ரி சொல்லவே கிடையாது. ஸோ இது போன்ற என்ட்ரிஸ்லாம் நமக்கு வேணும்னா நம்ம ஒன்று நம்ம குரூப்பில் ஏறணும், இல்லை அப்படின்னா நம்மளுடைய திறமையை வளர்த்துக்கணும். திறமையை வளர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எப்போவுமே யூஸ் ஆகும். வளர்த்துக்கிறதுக்கு நம்மளோட கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு நல்லது, உங்களுடைய ஃப்யூச்சருக்கு நல்லதுன்றதை கருத்தில் கொண்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பாய்.